பொறியியல் சார்ந்த படிப்புகளில் இன்ஜினியரிங் கல்லூரியில் இன்றைக்கி வந்து அப்டேட்டாக புதுசாக வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு வந்து இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. எதிர்காலத்தில் அந்த படிப்புக்கான ஒரு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சியில் வந்து ஒரு பிரிவு இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய கிராம மாணவர்களுக்கு நிறைய தெரியல. அதை பற்றி நம்ம கிராம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். எல்லாரும் படிக்கிற மாதிரி பொதுவான ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் புதுசாக வேறு என்ன படித்தா நமக்கு என்ன மாதிரி படித்தா நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த அந்த பேசிக் எல்லாமே அப்படியே இருந்தாலும் கூட அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரி இருந்தால் நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஷைன் பண்ண முடியும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய உலகளாவிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளை தகவமைச்சுக்க முடியும், அதுக்கு தகுதியானவர்களாக இன்ஜினியரிங் மாணவர்கள் எப்படி மாறலாம். வெறுமனே நான் வந்து சிவில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா மட்டும் போதாது, வெறுமனே நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கிறேன்னா மட்டும் போதாது. இப்போது ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ கோர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப பரவலாக பரவிட்டு இருக்கு. எல்லா கம்பெனியுமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆளை ஒரு வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக 4-5 வேலை தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு நம்முடைய பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிங்கள்லாம் வந்திருக்காங்க. அதனால் வந்து ஒரு துறை சார்ந்த பொறியியல் பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, அடுத்து அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த பல்வேறு அறிவுகளும் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இதையெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மாணவர்களுக்கு சொல்லும்போது தான் அந்த வளரிளம் பருவத்தில் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை ரொம்ப கேப்சர் பண்ணிக்கிட்டு ஒரு ஆஃப்டர் 10th அப்புறம் ஒரு என்ன குரூப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் +2க்கு அப்புறம் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அவைலபிலிட்டி வேர்ல்டு வைடு வந்து நிறைய இருந்தாலும் கூட அந்த அக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகவல் தெரிவிக்கக்கூடிய தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குதான்னா கேள்விக்குறி தான். இன்னொன்று இன்றைக்கி வந்து எப்படி சார் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்துடுச்சு, செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட எத்தனை மாணவர்கள் அதை வந்து செல்ஃபோனில் அவ்வளோ செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான். அதனால் வந்து நம்ம வந்து பள்ளிகள் தோறும் நம்ம யூடியூப் சேனலில் மட்டும் இல்லாமல் நேரடியாக பள்ளிகள் தோறும் சிறப்பு வகுப்புகளை நம்ம எடுக்கிறோம். கல்லூரிகள்லையும் சிறப்பு வகுப்புகள் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். மாணவர்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் அந்த பாடத்திட்டம் சார்ந்த பல்வேறு துணை பிரிவுகள்லையும் பல்வேறு துணை துறைகள்லையும் வந்து அறிவு இருந்தால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் போட்டி போட முடியும். ஏன்னா ஒரு செல்ஃபோன் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். குறிப்பாக ஒரு வாட்ச் கட்டுறத செல்ஃபோன் அழிச்சிருச்சு, ஒரு கால்குலேட்டரை அதனுடைய ஆயுட்காலத்தை முடிச்சிருச்சு, அதே மாதிரி டார்ச் லைட்டு, அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். டார்ச் லைட்டு, வாட்ச்சு, கால்குலேட்டரு, ஒரு அலாரம் மிஷினு, ஒரு டேப் ரெக்கார்டு, ஒரு வாக்மேனு, இது எல்லாத்தையும் வந்து செல்ஃபோன் ஒற்றை பொருளாக வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அப்போது அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் வந்து காணாமல் போக வைக்குது அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அதனால் வந்து எப்பயுமே வந்து மனித மூளையோடு போட்டி போடுகிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. வரும் காலங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி இருக்கக்கூடிய அக்கௌண்டன்சி அந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இன்னும் சட்டமாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்து படித்தாலும் கூட உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாலேஜ் வந்து நீங்கள் எந்த துறை இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி மேகசின்ஸ் படிங்க, வீக்லி மேகசின்ஸ் படிங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. சயின்டிஃபிக்காக நம்ம இப்போ என்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த துறை எடுத்துருக்கீங்களோ அந்த துறை சார்ந்து என்ன வளர்ச்சி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள், அப்டேட் என்ன கொடுத்துட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் நீங்கள் ரொம்ப டெவலப்பாக இருந்தீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இனி வரும் காலங்களில் இந்த போட்டியான உலகத்தில் இந்த போட்டியான காலகட்டங்களில் நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்படி அந்த போட்டியான உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிராமப்புற மாணவர்களையும் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களையும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மாணவர்களையும் அதுக்கு நம்ம தயார்படுத்தி கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் இந்தியா எஜுகேஷனுடைய முக்கியமான குறிக்கோள். நன்றி.